சாரல் அடிக்குது. போஸ் கொஞ்சம் ஹெவியா வந்துட்டு இருக்கிறாலே நம்பி தான் கேளாம இருக்கேன். நான் ஏரியாக்களுமே யாரும் இல்ல. ஏரியா பாய்ஸ் இறங்கினாங்க. ஸோ பயம் இல்லை, வாங்க. கைஸ் நம்ம வந்து ஃபைனலி கத்தலாய் ரீச் பண்ணியாச்சு. இந்த கத்தலாய் டவுன்ல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் கூட இல்லை, அந்த சரௌண்டிங்ல தான் வந்து அந்த இடம் இருக்கு. இந்த இறங்கு தண்ணி செம்மையா பாஞ்சிட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துக்கிட்ட தான் வந்து நம்ம குளிக்கலாம், பயமே இல்லை, குளிக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஃபோர்ஸாக போயிட்டு இருக்கு, கொஞ்சம் சேஃபாக இருக்கணும், அவ்வளவுதான். நம்ம வந்து பொட்டியானி பார்த்து முடிச்சு போட்டு நான் கந்தலாய் வந்திருக்கோம். கந்தலாயில் நிற்கிறோம். பாருங்க எப்படி முரட்டுத்தனமா தண்ணி போயிட்டு இருக்கேன். சாரல் அடிக்குது, செம்மையா தண்ணி பாஞ்சிட்டு இருக்கு. ஆனா குதிக்கல, அது அவ்வளவு போசா போகுது. இதுல நம்ம இறங்க முடியாது. இறங்குற எப்பயுமே சேஃப் இல்ல சொன்னா கேளுங்க. இங்க வந்து பாஞ்சினாங்க. இப்ப இதால போனோம்னு சொன்னா அங்கால குளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி செட்டப் எல்லாம் இருக்கு. ஸோ அங்க குளிக்கலாம். சாரல் அடிக்குதா முரட்டுத்தனமா. இதுல தண்ணி பாயறத பார்த்துட்டு நம்ம அந்த குளிக்கிற இடம் பாக்குறதுக்கு வந்தோம். ஸோ அதை பாக்குறதுக்கு போறோம். தண்ணி இப்போ நம்ம இந்த இடமே கொஞ்சம் தண்ணியெல்லாம் ஊறி போய் ஈரமாக இருக்கு. அது ஆக்சுவலாக வந்து அப்படியே மெயின் ரோட், அதில் வானலாம் போகுது. அதுக்கு ஃபர்ஸ்ட்டாக வந்தோடனே இதில் தண்ணி போயிட்டுருக்கு. நம்ம அதில் பைக் போட்டிருக்கோம். அப்போ இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னு சொன்னால் அந்த குளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரிலாம் செட்டப் இருக்குது. ஸோ வந்து நம்ம அதுக்கிட்ட போயிட்டு குளிக்கலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நம்ம அந்த டேம் வானிலை திறந்ததுலேருந்து போகிறோம். குளிச்சுட்டு போகலாம். கொஞ்சம் பேர் நிற்கிறாங்க போல இருக்கு. பாப்போம். ஆக்கள் குடிக்கிறாங்கன்னா செம்மையா கண்டிப்பா இதெல்லாம் ப்ரோ சூப்பர். ஆக்கள் இல்லைதான் போல. யாருமே இல்லை. ஆனா குளிக்க முடியாது. இதுல நிப்பாட்டு. இப்ப நம்ம இதுல குளிக்க போறோம். ஆனா 2 பேர் தான் இருக்கோம். தண்ணி செமஃபோஸா அடிக்குதுடா. தண்ணி செமஃபோஸா வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா நம்ம இப்படி தண்ணி செமையா பாஞ்சிருக்க டைம்ல குளிச்சிருக்கோம். ஆனா அப்ப எல்லாமே ஒரு 10 பேர் 15 பேர் 2 ஃப்ரெண்ட்ஸோட வந்தாங்க. இப்போ 2 பேர் சும்மா கவர் பண்ணலாம் அப்படின்னு நான் வந்திருக்கோம். முரட்டு ஃபோர்ஸ்ல வருது தண்ணி. முரட்டுத்தனமா தண்ணி பாஞ்சிட்டு இருக்கு. ஆக்சுவலா இதுல குளிக்கிறவங்க தான். ஆனா இப்ப நானும் திருமாவும் மட்டுமே வந்ததால இறங்குவோமா வேணாமான்னு ஒரு டபுள் மைண்ட்ல இருக்கும். ப்ரோ என்ன செய்வோம்? அதுவும் சரிதான். முரட்டு ஃபோர்ஸ்ல தண்ணி வந்துட்டு இருக்கு. ஸோ இங்க யாரும் இப்போ குளிக்கவும் இல்லை. இதே மாதிரி வந்திருக்கோம். நான் குளிச்சிருக்கேன் ஆல்ரெடி. பட் ஆனாலும் இப்போ யாருமே குளிக்காததால ஒரு சேஃப்டி பிரச்சனை இருக்கு. ஆளுக்கு ஒரு ஆளுக்கு தான் நீச்சல் எனக்கு தெரியாது. 2 பேருமே ப்ராப்பரா நீச்சல் தெரியும் அப்படின்றதுக்கும் இல்லை. ஸோ வந்து அதான் டபுள் மைண்ட்ல இருக்கு. பட் இந்த இடத்துல வந்து நீங்க வீக்கெண்ட்ல வந்து குளிச்சு என்ஜாய் பண்ணலாம். தண்ணி ஃபோர்ஸ் குறைவா இருக்கிற டைம்ல. நம்ம வந்து இப்ப கந்தலாய் இதுல நிக்கிறோம். போஸ் கொஞ்சம் ஹெவியா வந்துட்டு இருக்கிறாலே நம்பி தான் கேளாம இருக்கேன். நான் ஏரியாக்களுமே யாரும் இல்லை. ஸோ இங்க வந்து நீங்க குளிச்சு என்ஜாய் பண்ணலாம். ஆனா போஸா இருக்கிற டைம் ட்ரை பண்ணாங்க. சேஃப்டி முக்கியம் எப்பயுமே. நம்மள இந்த கயிறு இருக்கிறதெல்லாம் நிற்கிறோம். எல்லாரும் நிற்க மாட்டோம். சரி ஓகே. அப்படியே அசையாது. நீ அடிபட்டு போன வீடியோ எடுக்கணும் வந்து காப்பாத்தேன். சென்டிமெண்ட்
நான் குளிக்கிறேன் பரவாயில்ல. ஆனா கல்லுக்குள்ள பொறுத்துக்கா நிக்கணும் நினைக்கிறேன். ஆனா தள்ளு செம்மையா. நல்லா இருக்கா? சரிப்பா. நைஸ். அதெல்லாம் குளிக்கலாம், சேஃப்டி பிரச்சனை. ஐயா செம்ம போஸா இருக்கு. போஸ் குறைஞ்சா சரி குளிக்கலாம். கையில விட்டு ஆள் அப்படியே ஆத்தோட போயிடும். போய் நான் பார்த்த பொட்டடியில போய் சேருவாங்க. செம்ம போஸ். ஆனா இவ்வளவு போஸா இருந்தா யாருமே குளிச்சு ட்ரை பண்ணாதீங்க. எப்பயுமே சேஃப்டி முக்கியம். இதை விட போஸ் குறைவான வர டைம்ல வந்து நீங்க இங்க குளிச்சு என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். சேம் டைம் இங்க வந்து நீங்க பக்கத்துல சும்மா சமையலை போட்டு ஃபேமிலி ஃபன் எடுக்கிறதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு பிளேஸ். 2 பிளேஸ் பார்த்துருக்கீங்க, பார்ப்போம். நான் இறங்குற உண்மையாக பயந்துருந்தாங்க. ஏரியா பாய்ஸ் இறங்கிட்டாங்க. ஸோ பயம் இல்லை, வாங்க பார்ப்போம். பாய் பாய் டு உண்மையா வடிக்க அவ்வளோதான். அப்ப ஏழு அறிவா அவனெல்லாம் சும்மா குதிக்கிறாங்க. டெக்ஸஸ் அவ்வளோ பயந்தல அப்படிதான் கீழே கீழே இறங்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் இன்னொரு பாய் அவன் பேரு சும்மா ஒன் மோர் டைம் அவனு மாறிடுவான. இருக்கா? சரி நான் பாயிட்டா, நான் பாயிர நீ பிடிக்கிறியா? ஃபைனலி நம்ம கந்தலா இவ்வளோத்துக்கு வந்து பிடிச்சாச்சு. நம்ம ஸ்டார்டிங்ல இடங்கள ஏரியா பாய்ஸ் யாருமே இல்லை. ஸோ அதனால சேஃப்டி பிரச்சனையால இறங்கியாச்சு. அவ்வளோ போஸாக வருது. எப்படியான எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டீங்க. சேஃபாக வந்து சேஃபாக என்ஜாய் பண்ணுங்க. நம்ம அடுத்த கட்டமா கந்தலாய் டேம்ல வர்ற அந்த கால்வாயில தான் இப்ப குளிச்சு முடிச்சு மேக்ஸிமம் ஃபன் எடுத்துட்டு அடுத்த எங்கடா போறோம்? கினிப்பிட்டிய பாலம். எங்க? பட்டிக்குளம் கினிப்பிட்டிய பாலம். ரைட். அடுத்த கட்டமா நம்ம கினிப்பிட்டிய பாலம் போறோம். அது இங்க இருந்து எவ்வளவு தூரம் என்னன்றதை நான் அடுத்த அப்டேட்ல சொல்றேன். சரியா? ஓகே. கண்டிப்பா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து அட்வென்ச்சரா குளிச்சு என்ஜாய் பண்றதுக்கு ஒரு பெஸ்டான பிளேஸ் அப்படின்னு சொன்னா இந்த கந்தலாய் டேமை சொல்லலாம். அடுத்த கினிப்பிட்டி பாலம் என்ன மாதிரி இருக்கு, எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்ம கரெக்டான அந்த மெயின் ரோடுக்கே வந்தாச்சு. இந்த மெயின் ரோடால போனோம்னு சொன்னா அப்படியே நம்ம கந்தலாய் டேம் அப்படியே சும்மா மேல் சைடால பார்த்துட்டு போகலாம். கந்தலாய் டேமுக்கு மேலே தான் நம்ம போகவே போறோம். உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக தெரியும். கந்தலாயில் விவசாயம் செய்கிறது எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்த சைடு நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அப்படியே கந்தலாய் குளம் தெரியுது. இந்த குளத்துல இந்த வாழை தண்ணியில் தான் நம்ம இப்போ குளிச்சு என்ஜாய் பண்ணி வந்துருக்கோம். இப்போ நம்மள மெயினான ஒரு குளம் அப்படின்னு சொன்னால் இந்த கந்தலாய் குளத்தை சொல்லலாம். இந்த ரோட் சைட்லேயே பாருங்க, ஸ்நாக்ஸ் கடை, ஜூஸ் கடை எல்லாமே இருக்கு. இதில் வந்து இந்த சேர் செட்டப் கூட வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் குளிர்ச்சியோட ரிலாக்ஸாக இருந்துட்டு போகக்கூடிய இடமா இருக்கும். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நம்ம குளிச்சுட்டு வர எங்களுக்கு இன்னுமே செம்மையாக இருக்கும்.